நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் 2024 லோக்சபா தேர்தலில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 மாநிலங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா போன்ற இடங்களில் 312 சீட் இருக்குங்க மொத்தம் டோட்டல். அதுல குறைஞ்சது 250 சீட் அடிச்சுன்னு வந்துடுவாங்க பிஜேபி. தமிழகத்தில் உருது, ஹிந்தி பேசாத முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ட்ரிபிள் தலாக்கை பற்றி அதிகமாக தெரியாது. இருப்பினும் நேற்று முன்தினம் தாங்கள் பேட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி என்னிடம் தனிப்பட்ட முறையில் கூறியது மாதிரி சித்தராமையா கூட சாஃப்ட் இந்துத்துவா, ஹார்ட் இந்துத்துவான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். பாஜக அரசு உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் வந்ததற்கு காரணம் ட்ரிபிள் தலாக்கினுடைய அங்கீகாரம் தான். மு.க. ஸ்டாலின் செய்வது தவறான கருத்து. அதற்கு அவர் பாடம் புகுத்தினாலும், ராமர் கோவிலுக்கு அவர் செல்லாமல் இருந்தாலும், பொதுமக்கள் 2024 இந்த இயற்கை சீற்றம், பொருளாதார சீற்றம் போன்றவைகளெல்லாம் பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஒரு மாபெரும் இன்னல்களைத்தான் கொண்டு விடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் 2024 சித்தராமையாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியில் கர்நாடகா காங்கிரஸில் மல்லிகார்ஜுன் கர்கே எதிர்த்து அவர் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை டி.கே. சிவகுமார் மீண்டும் சொல்லி வருகிறார். ஸோ அவர்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு வேண்டுமென்று ராகுல் காந்தி பலிகடா ஆக்கிறார்களோ என்ற அச்சமும் வருகிறது. நெல்லை சிவா. இப்போ தமிழக காங்கிரசுக்கு 2024 தேர்தலில் எத்தனை டிஜிட் 5 சீட்டுக்கு மேல தர மாட்டாங்க. 5 சீட்ஸ் மேக்ஸிமம். 5 சீட்டுன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா அல்லது மீண்டும் அழகிரி அவர்கள் அழுது ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையில், குறிப்பாக தமிழகம் தாண்டி டெல்லியில இருந்து கொண்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை தகவல்களையுமே துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். ஓகே சார், இப்போ நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது சார். அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோயிலுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த பயணம் அங்கு இருக்கக்கூடிய விமான நிலைய முனையம், ரயில்வே ஸ்டேஷன் போன்றவர்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக சென்றிருக்காங்க. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெற இருக்கிறது. இந்த பயணத்தை மூத்த பத்திரிகையாளராக நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 3-4 விதமாக பிரித்து பார்க்கலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஸ்பிரிச்சுவல், பாலிடிக்ஸ், லீகல், கமர்ஷியல் என்று, அதாவது ஆன்மீகம், அரசியல், சட்டம், வியாபாரம் என்று 4 பிரிவாக பிரித்தால் நரேந்திர மோடி 4யும் நன்றாக ஆளுமையுடன் செய்கிறார். நரேந்திர மோடி எது செய்தாலும் அது சுற்றுலா பயணிகளுக்கும் வியாபாரத்தை முன்படுத்த அளவில் கமர்ஷியலாகத்தான் செய்வார். எது செய்தாலும், உதாரணத்திற்கு முன்னாள் பிரதமர்களுடைய எக்ஸிபிஷன் ஒன்று வச்சிருக்காரு டெல்லியில சிவா. நான் இந்த தமிழ் காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர்களும் அடுத்த முறை டெல்லி வந்தால் கண்டிப்பாக பிரதமருடைய எக்ஸிபிஷன் பொருட்காட்சியை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். காரணம், அவருடன் போட்டோ எடுத்துக்கொள்ளலாம். 14 பிரதமர்கள் வரிசையில் இருக்கிறார்கள். சிலைகள் இருக்கிறது. லால் பகதூர் சாஸ்திரி, அடல் பிஹாரி வாஜ்பாய், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, தேவகவுடா, சரண் சிங், சந்திரசேகர் என்றெல்லாம் இருக்கிறது. அவருடைய சிலை இருக்கிறது. அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. நீங்க ஒரு காதில் வச்சீங்கன்னா அவங்க பேசுறது கேட்கலாம். நீங்க இப்படி ஒரு நல்ல நூதனமான முறையை செய்து காண்பித்தார் நரேந்திர மோடி. குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் உயரமான சிலை, 3000 கோடி ரூபாய் செலுத்தி இதுல செஞ்சாங்க, எல்லாம் வெங்கலத்தில் செஞ்சாங்க. அந்த சிலைக்கு பார்ப்பதற்கு ஏராளமான திரளுகிறார்கள். அங்கு பொருட்காட்சி, அதையும் தவிர சுற்றுலா பயணிகள், வியாபாரங்கள். அங்க ஒன்றும் சொல்ல போனீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு புதுமான வியாபாரங்கள் ஆரம்பித்து விட்டது அந்த இடத்தில். அதே மாதிரி அயோத்தியாவும் சேர்ந்து கொண்டு கண்டிப்பாக நல்ல முறையில் வரக்கூடிய நாட்களில் அயோத்தியா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எப்படி மெதினா, மெக்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு ஜென்மஸ்தலமோ, ஜெருசலம் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஸ்தலமோ, முக்கிய இடமோ, அதே மாதிரி வட இந்தியாவில் இந்துக்களுக்கு ராமர் கோவில் என்று மாற்றி விட்டார்கள். அவ்வளவு பெரிய கோவில். இன்னும் சொல்ல போனீங்கன்னா வச்சுங்க,
சிவா 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் துபாயில போய் ஒரு ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலை திறக்கிறாரு நரேந்திர மோடி. ஸோ ஆக மொத்தம் இந்து கோவில் முஸ்லீம் சமுதாயத்தினிடையே இந்து கோவில் இப்படிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா சப்க சாத் சப்க விகாஸ் சப்க பிரயாஸ் என்று, அதாவது அனைவரும் சமம், அவருக்கும் உதவி. 250 கோடி பேர்களுக்கு ஊசி போட்டாரே கொரோனா சமயத்தில், அதையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் பார்க்கிறார்கள் அனைவரும். இந்த பீரியத்தில் பார்த்தால் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் 2024 லோக்சபா தேர்தலில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 மாநிலங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா போன்ற இடங்களில் 312 சீட் இருக்குங்க மொத்தம் டோட்டல். அதுல குறைஞ்சது 250 சீட் அடிச்சுன்னு வந்துடுவாங்க பிஜேபி. அதுதான் தாக்கம். அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நம்ம ஊருக்கு தர்மபுரி எம்பி இருக்காரு பாருங்க, மாண்புமிகு ஒரு, அவரை மாண்புமிகுன்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா பசுமுத்திரம்லாம் சொல்றாரு பார்லிமெண்ட்ல வந்துட்டு, திரும்பி பெற்றுக் கொண்டு விட்டார், வாபஸ் ஆயிட்டாரு செந்தில்குமார்ங்கிறவர். ஸோ அந்த செந்தில்குமாருடைய உளறல் இருக்கிறது பாருங்கள், வாய் தவறி பேசினான்னு சொல்ல, வேண்டுமென்றே பேசினாரே, அதன் மூலமாக கூட வட இந்தியாவில் பாஜக அமோக வெற்றி பெறும், திமுகவிற்கு ஒரு பின்னடை கிடைக்கும் வட இந்தியாவில். ஓகே சார். இப்போ அயோத்திக்கு தமிழகத்தில இருந்து மக்கள் அதிக அளவுல வந்து செல்வதற்கு ரயில் சர்வீஸ் துவக்க போவதாக சொல்லப்படுது. அதற்கு புதிதாக இன்று வந்தே பாரதம் என்ற ஒரு ரயிலை திருநெல்வேலி, மதுரை, சென்னையில் இருந்து விட இருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையிலிருந்து நேரடியாக அயோத்தியாவிற்கு விமானமும் செல்ல இருக்கிறது இன்னும் ஒரு வாரத்தில். இவ்வளவு பொருளாதார நிலைமையை மேம்படுத்த முடியும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் நெல்லை சிவா, அங்கு அயோத்தியாவில் 3 தெருக்களை தென்னிந்தியாவிற்கு என்று எடுத்துக் கொடுத்து விட்டார் நரேந்திர மோடி. 3 தெருக்கள். அந்த 3 தெருக்களிலும் இட்லி, வடை, தோசை விற்கக்கூடிய அளவிற்கு தென்னிந்திய சாப்பாடுகள் வந்து விட்டது. அங்கெல்லாம் ஒரு சாப்பாடு தனியா ஒரு ரூட் வச்சுட்டாருன்னா வச்சுக்க, ஃபுட் கோர்ட்னு பேர் அதுக்கு. அந்த ஃபுட் கோர்ட் வச்சுட்டதுனால வியாபாரம் அப்படியாவதுங்க அங்கே இட்லி வியாபாரம். இப்போ என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்லாம் அங்கே போய் ஹோட்டல் திறந்தாலும் அப்படி வியாபாரம் ஆகும். ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடி எது செய்தாலும் அதில் ஒரு ஆன்மீகம் இருக்கும், அதில் ஒரு பொருளாதாரம் இருக்கும், அதில் ஒரு சட்ட சிக்கலை நீக்கிவிட்டு பேசுவார். இதுதான் நரேந்திர மோடி செய்யக்கூடிய ஆளுமை. காரணம், நரேந்திர மோடி கடந்த 45 ஆண்டுகளாக RSS, பாஜக போன்ற பதவியெல்லாம் வைத்தவர். முதலமைச்சராக 13 வருடம், பிரதமராக 10 வருடம் இருந்தவர். சர்வ சாதாரணமாக எது எப்படி செய்தால் எதிர்வினை வரும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அந்த பின்னணியில் பார்த்தால் தமிழக வளர்ச்சிக்கும், அதனால தானே தமிழ் சங்கமம் காசியில வச்சாருங்க. தமிழ் சங்கம் வச்சதுடைய காரணம் அதுதானே. அதையும் தவிர காஞ்சி பட்டுப்படைகள், வாரணாசி பட்டுப்படைகளுடன் ஒரு போட்டி ஏற்படுத்தி கொடுத்து விட்டாரே. காஞ்சி பட்டுப்படைகள் டெல்லியில், வாரணாசியில் அவ்வளவு பிரமாதமாக வட இந்தியர்கள் உடுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பிரபலமாகிவிட்டது. பற்பல இருக்கக்கூடிய பற்பல கடைகள், குறிப்பாக நல்லி சின்னசாமி கட்டி, போத்தீஸ், அந்த மாதிரியான சென்னை சில்க்ஸ் போன்ற இடங்கள் எல்லாம் அதிகமான இடம் வாரணாசியிலும் அயோத்தியிலும் வர ஆரம்பித்து விட்டது. இதுதான் பொருளாதார ரீதியில் நரேந்திர மோடி செய்த மாபெரும் ஒரு சாதனை என்று சொல்லலாம். நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வட இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் இருக்காது. ஓகே சார். இந்த ஜனவரி 22ஆம் தேதி இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பல்வேறு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியுடைய சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே போன்றவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜெய்ராம் ரமேஷ் அவர்களை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே போன்றவர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாமல் இன்னும் பின்தங்கிய நிலையில, காலம் தாமதிக்கக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருக்காங்களே சார். என்ன காரணத்துக்காக காங்கிரசுடைய முன்னணி தலைவர்கள் பின்வாங்குறாங்க, தயங்கிக்கிட்டு இருக்காங்க சார்? இந்து ஓட்டுகள் வராது, சிறுபான்மையர் ஓட்டு நலனுக்காகத்தான் செய்கிறார்கள் என்று பாஜக கட்டமைப்பு செய்கிறது. அதே நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் தள்ளப்பட்டு விடுவார். காரணம், அம்மையார் ஜெயலலிதா நம்முடன் இருந்த பொழுது 2014, 2019 பொது தேர்தல்களில் லோக்சபாவிற்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையிலே அதிமுக பாஜகவை ஆதரிக்கும், ராமர் கோவில் கட்டுவதை ஆதரிக்கும் என்று வெளிப்படையாக சொன்ன அம்மையார்
அந்த ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்பொழுது அவர் ஆதரிப்பாரா மாட்டாரா தெரியவில்லை. அவர் நெற்றியில் கூட விபூதி இட்டாமல் போகிறார் என்ற செய்தியை நான் படித்தேன். ஒரு மனக்கவலை அடைகிறது பாஜகவில் இருப்பவர்களுக்கு. காரணம், எப்படி சிவசேனா செய்த தவறையை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரோ என்ற ஒரு அச்சமும் அவர்கள் மனதில் வருகிறது. சிவசேனா தான் இன்னைக்கு ராமர் கோவில் கட்டுவதற்கு மிக 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 உதவி செய்தவர்கள். ஆனா அவங்க அது இரண்டாகிவிட்டது. அதிமுக எப்படி 2 துக்கடாவாகிவிட்டதோ, ஓபிஎஸ், இபிஎஸ், தினகரன், சசிகலா போன்ற குரூப்புகள் ஆகிவிட்டதோ, அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே என்று பல குரூப்புகள் ஆகிவிட்டது சிவசேனாவிலும். இதை வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கும் தர்ம சங்கடம், காங்கிரசுக்கும் தர்ம சங்கடம். வட இந்தியாவில் இந்த தர்ம சங்கடத்தை வைத்துக் கொண்டே பாஜக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 3வது முறையாக நரேந்திர மோடி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இப்போ நடந்துகிட்டு இருக்கு சார். அதாவது மும்பையில இருந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு சுமார் 1430 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தூரம் இருக்கிறது சார். இந்த நிலையில மும்பையில இருந்து இஸ்லாமிய பெண் ஒருவர், அதாவது சப்னம் அப்படிங்கிற இஸ்லாமிய பெண் ஒருவர் பாத யாத்திரையாக மும்பையில இருந்து அயோத்தி நோக்கி புறப்பட்டு சென்றுட்டு இருக்காங்க. இந்த ஆமா, நிகழ்வை ஆமா. பார்க்கும் போது சார், இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்க பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் காலம் காலமாக சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிக்கான கட்சியாக இருந்துகிட்டு இருந்தது. குறிப்பாக இப்போ இஸ்லாமியுடைய வாக்கு மோடி பக்கம், பாரதிய ஜனதா பக்கம் மிகப்பெரிய அளவுல திரும்ப தொடங்கி விட்டதா சார்? கண்டிப்பாக. தாங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அதனுடைய ரூபம் தான், அதனுடைய தாக்கம் தான் நரேந்திர மோடியினுடைய அரசியல் ட்ரிபிள் தலாக், முத்தலாக் திட்டத்தை அமல்படுத்தியதனால் தான் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம் வாக்காளர்களை பெற்றார். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டர் விரோதிகள், இந்து விரோதிகளாக இருந்த முஸ்லிம்கள் இந்து ஆதரவாளர்களாக மாறி ராமர் கோவிலுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஆனால் அந்த மாதிரியான ஒரு அழுத்தம், தாக்கம் மற்ற பாகங்களில் வரவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் உருது, ஹிந்தி பேசாத முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ட்ரிபிள் தலாக்கை பற்றி அதிகமாக தெரியாது. இருப்பினும் நேற்று முன்தினம் தாங்கள் பேட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி என்னிடம் தனிப்பட்ட முறையில் கூறியது மாதிரி சித்தராமையா கூட சாஃப்ட் இந்துத்துவா, ஷார்ட் இந்துத்துவான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை வைத்து பார்த்தால் பாஜக மீண்டும் இஸ்லாமியரை பகிர்ந்து கொண்டு, சேர்த்து கொண்டு மேலும் பல இடங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் வட இந்தியாவில் இருக்கின்றன. இஸ்லாமியர்களை மத இதுவாக இருந்தாலும், எதிராக இருந்தாலும், இஸ்லாமியர்களுக்கு ட்ரிபிள் தலாக் மூலமாக பெண்களுக்கு உரிமை கொடுத்தது நரேந்திர மோடி. அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள் என்று தான் பாஜக கட்ட திட்டமாக நம்புகிறார்கள். யோகி ஆதித்யநாத்துடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அரசு உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் வந்ததற்கு காரணம் ட்ரிபிள் தலாக்கினுடைய அங்கீகாரம் தான். சார் இப்போ ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர் கலந்து கொள்வாரா? அப்படி கலந்து கொள்ளலைன்னா திமுகவுக்கு 2024 தேர்தலில் எது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் சார்? கலந்து கொள்ள மாட்டார். சிறுபான்மை வாக்கு வங்கி, ஏன்னா தீபாவளிக்கு கிரீட்டிங் சொல்லாதவர், விநாயகர் சதுர்த்திக்கு கிரீட்டிங் சொல்லாதவர், அழைப்பு விடாத இருப்பவர். நேற்று கூட பார்த்தேன், கிறிஸ்துவர்களுடைய கோவில்களுக்கு சென்று கேட்க வெட்டினார். வரவேற்கத்தக்கதுதான். அனைத்து மதத்தையும் அவர் சீஃப் மினிஸ்டருங்க. நான் ஒரு கட்டர் ஹிந்துங்க. நான் இன்னொருத்தர் தள்ளி எங்களுடைய மதத்தை திணிப்பது கிடையாது நான். ஆனால் மு.க. ஸ்டாலின் செய்வது தவறான கருத்து. அதற்கு அவர் பாடம் புகுத்தினாலும், ராமர் கோவிலுக்கு அவர் செல்லாமல் இருந்தாலும், பொதுமக்கள் 2024 இந்த இயற்கை சீற்றம், பொருளாதார சீற்றம் போன்றவைகளெல்லாம் பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஒரு மாபெரும் இன்னல்களைத்தான் கொண்டு விடுத்துடன் திராவிட முன்னேற்ற கழகம் 2024 அமோகமாக தோல்விவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, படுதோல்வி அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்று தான் சொல்லுகிறார்கள் வட இந்தியாவில் பல கருத்தாளர்கள். ஓகே சார். இப்போ கர்நாடக சிஎம் சித்தராமையா விஷயத்துக்கு வருவோம் சார். அவர் தெரிவிச்சது என்ன அப்படின்னா, நீங்க மிதமான இந்துத்துவான்னு சொல்றீங்க, மிதமான இந்துத்துவாவை கடைபிடிக்க சொல்றீங்க, அதாவது சாஃப்டான இந்துத்துவாவை கடைபிடிங்கன்னு சொல்றீங்க. மிதமான இந்துத்துவான்னா என்ன? சாலிட்டான கடினமான இந்துத்துவான்னா என்ன? இந்துத்துவம் அப்படின்னாலே இந்துத்துவம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் ஐஎன்டிஐ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க மிதமான இந்துத்துவ கடைபிடிங்கன்னு சொன்னதுனால சித்தராமையா அவர்களுக்கு எதிராக செயல்பட துவங்கி விட்டாரா என்ற கேள்விகள் எழுகிறது. என்ன காரணத்துக்காக இப்படி தெரிவிச்சிருக்காங்க சார்? இந்து வாக்குகளை பார்ப்பதற்கும், முஸ்லிம் வாக்குகள் காங்கிரசிலிருந்து மாநில கட்சிகளுக்கு திரும்பி போவதையும் அவர் பார்க்கிறார். அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இதை மாதிரியான ஒரு
கூற்று இருப்பதாக வட இந்தியாவில் சொல்லுகிறார்கள். சித்தராமையா கூறுவது மல்லிகார்ஜுன் கர்கே கூறும் கருத்துக்கு எதிராக இருக்கிறது. சித்தராமையா சாஃப்ட் இந்துத்வா என்று சொன்னால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக லோக்சபா தேர்தலில் 28 சீட்டில் 28 பிடித்து விடுமோ என்ற ஒரு அச்சத்திற்காகத்தான் அப்படி அவர் பேசுகிறாரோ தடம் புரண்டு என்று யோசிக்க கூடும். என்னை பொறுத்த மட்டில் சித்தராமையா செய்வது அசிங்கமான அரசியல். ஓகே சார். இதுல சித்தராமையா தெரிவிச்ச கருத்துக்கள்ல இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அந்த ஆலோசனை கூட்டத்துல முன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஐஎன்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆலோசித்திருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்படி மல்லிகார்ஜுன் கார்கே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கும் போது ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு திடீர்னு ராகுல் காந்தியை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வு ஐஎன்டிஏ அலையன்ஸ்லயே மிகப்பெரிய ஒரு மோதலை உருவாக்கும்ல சார். ஆமாம், அதை தவிர பெரிய மோதலை உருவாக்கிவிட்டது. ராகுல் காந்திக்கு ஒரு மூக்கடைப்பு. எப்படி ஐயா மூப்பனார் அவர்கள் ஜி.கே. வாசனுடைய தகப்பனார் ஜி.கே. மூப்பனார் அவருக்கு பிரதமர் பதவி வேண்டும் என்று ஐயா கருணாநிதி மறுத்தாரோ 20-30 வருடங்களுக்கு முன்பாக, அதே மாதிரி மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் ஆகக்கூடாது என்ற ஒரு பயத்தெரிச்சலில் சித்தராமையா அப்படி பேசியிருக்க கூடும். ஆனாலும் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணுவது மற்ற எதிர்கட்சிகளுக்கு தெரியாது ஒப்புக்கொள்வார்களா என்று. திராவிட முன்னேற்ற கழகமே ஒத்துக்கொள்ளாதே. மல்லிகார்ஜுன் கார்கே என்ற மேகதாது காவிரி பிரச்சனை முன்வந்து வருதுமே, அதற்காகத்தானே திமுக இதற்கு ஒரு நிலை எடுப்பாது இருக்கிறது. 2024 யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று மு.க. ஸ்டாலின் அடி ஓங்கி செழித்தாலும், ஓங்கி குரல் கொடுத்தாலும் ராகுல் காந்தி பிரதமராக முடியவில்லை 2019. அது திமுகவிற்கு கிடைத்த மாபெரும் மூக்குழப்பம் இல்லையா? சோ அந்த பின்னணியில் பார்த்தால் சித்தராமையா சொல்லுவதும் ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிவதும் சித்தராமையாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியில் கர்நாடகா காங்கிரஸில் மல்லிகார்ஜுன் கர்கே எதிர்த்து அவர் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை டி.கே. சிவகுமார் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். சோ அவர்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு வேண்டுமென்றே ராகுல் காந்தி பலிகடா ஆக்கிறார்களோ என்ற அச்சமும் வருகிறது. நெல்லை சிவா சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரப்படும் போது நிதிஷ்குமார் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த கட்சி செத்து போச்சுங்க, கொள்ளி வச்சுட்டாங்க சார். இந்தி கூட்டணி என்பது இல்லை. உங்களுடைய பாஷையில சொல்ல போனா அந்த சமாப்தி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இந்தி கூட்டணிக்கு முகம் கிடையாது, கொள்கை கிடையாது, பேச்சாளர் கிடையாது. வெறும் திமுக தள்ள உட்கார்ந்து போலான்னு பாக்குறாங்க. அது திமுக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் காங்கிரஸ் திமுக தோள்பட்டையில் உட்காந்து போகுது. காங்கிரஸ் நடந்து போகல. அதைத்தானே அம்மையார் சோனியா காந்தி சொல்றாங்க. பாஜக நடைபயணம் செய்கிறது, நீங்கள்லாம் தோல் மேல பயணம் செய்கிறீங்க, திமுக தோல்ல கிட்டப்படுறாங்களே காங்கிரஸ்காரனை பார்த்து, தமிழக காங்கிரஸ்காரனை பார்த்து. தமிழக காங்கிரஸ் என்பது சில ஊடகங்களிலும் ஓரிரு இடத்தில் இருக்கிறதே தவிர மாதத்திற்கு சண்டா வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து. ஆக தமிழகத்தில் காங்கிரஸ் என்பது அடியோடு மறைந்து விட்டது, செத்து போச்சு. இப்போ தமிழக காங்கிரசுக்கு 2024 தேர்தல்ல எத்தனை டிஜிட்? 5 சீட்டுக்கு மேல தர மாட்டாங்க. 5 சீட்ஸ் மேக்ஸிமம். 5 சீட்டுன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா அல்லது மீண்டும் அழகிரி அவர்கள் அழுது உடஞ்சிடும். அதிமுக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதெல்லாம் ஒரு 10 நாள்ல ஒரு இது ஆகும், பார்த்துட்டே இருங்க. அதெல்லாம் ஒன்னே ஒண்ணுங்க, நாம் இருவரும் பேசிக் கொண்டிருப்பது கடைசி கட்டமாக நாம் வைத்துக் கொண்டாலும் இன்று ஆளுநர் ஆர்.என். ரவியை மு.க. ஸ்டாலின் சந்திப்பதில் தமிழகத்தில் ஆக்கப்பூர்வமான அரசாங்கம் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணைக்கு பிறகு. அதற்கு பிறகுதான் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலையை பேசுவார். இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன் அரசாங்க ரீதியில் ஒரு ஒப்பந்தம் வந்த பிறகு காரணம் என்ன என்று கேட்டால் திமுகவிற்கு நன்றாக புரியும், நன்றாக தெரியும். 2024க்கு பிறகு இன்று 2.5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று திமுக நினைத்தாலும் அப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் பாஜக இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? நாம் பொருளாதார ரீதியாக பார்த்தால் பாஜகவை எதிர்த்து கொள்ளக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் திமுக தள்ளப்பட்டாலும் படலாம். அதனால் திமுக நரேந்திர மோடியுடன் ஒருவேளை சரணடைந்தாலும் அடைந்து விடலாம் ஆளுநரை சந்திப்பதன் மூலமாக என்று தான் அரசியல் நோக்கர்கள் வட இந்தியாவில் கருதுகிறார்கள். சிவா, கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடைய தலைவராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்காங்க. இதற்கான காரணம் பின்னணி என்ன சார்? அந்த கட்சியும் அதிமுக மாதிரி 2ஆம் பிரிவு பெற்று
பகுஜன் சமாஜ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாயாவதி எப்படி காணாமல் போய்விட்டாரோ, தமிழக அரசியல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கு இருக்கக்கூடிய இடம் கட்டெரும்பாகிவிட்டதோ, அதே மாதிரியாக நிதிஷ்குமாரும் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நிதிஷ்குமாரை அடித்து துவைத்து உரட்டி அடிக்க லாலு யாதவ் தயாராகிவிட்டார். லாலு யாதவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இருக்கக்கூடிய உள்சண்டை காரணமாகத்தான் அந்த அரசாங்கத்திற்கு பேர் ஆபத்து வரும். தேஜஸ்வி யாதவை, லாலு யாதவுடைய மகனை முதலமைச்சராக செய்ய வேண்டும் என்று திமுக நம்ம நிதிஷ்குமாருடைய 20 எம்எல்ஏக்களை விலை வாங்க வேண்டும் என்று லாலு யாதவ் நிர்ணயித்திருக்கிறார். அந்த ரீதி பார்த்தால் இந்தி கூட்டணி என்பது நிதிஷ்குமாரை ஏன் பிரதமராக்கவில்லை என்று ஒரு கோபம் இருந்தாலும், நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நல்ல சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்கார்.